அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பள்ளிவாசலில் இமாமா இருப்பவர்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான சங்கடம், குதர்க்கமான கேள்விகளை நிறைய கேட்பார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ குதர்க்கமான கேள்விகளை கேட்பார்கள். ஒரு இமாம் பள்ளிவாசலில் பயான் பேசியிருக்கிறார். சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பயான் சொல்லியிருக்கிறார். பயான் சொல்லி முடித்த உடனே இந்த குதர்க்கமான கேள்வி கேட்பதற்குன்னு சிலர்கள் ரூம் போட்டு யோசிப்பார்களோன்னு தெரியலை. ரொம்ப வித்தியாசமாக கேட்பாங்க. சிலர்கள் கேட்பாங்க, ஷைத்தான் உடைய ஒய்ஃப் பேர் என்ன, ஷைத்தானுடைய பெற்றோர்கள் பேர் என்ன, இப்படியெல்லாம் குதர்க்கமான கேள்விகள் நிறைய வரும். அப்போது இமாம் சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ன உடனே ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஹஜ்ரத் சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே, சொர்க்கத்தில் சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கார். குதர்க்கமான கேள்விக்கு பதிலும் குதர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும், முள்ளால் தானே எடுக்கணும். அப்போ அந்த இமாம் சொல்லியிருக்காரு, சொர்க்கத்தில் சிகரெட் கிடைக்கும், ஆனால் அதை பற்ற வைக்கணுன்னா நரகத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கேள்வி கேட்டவர் வாயடைச்சி போயிட்டார். ஆம், கேள்வி கேட்பவர்கள் குதர்க்கமான கேள்விகளை தவிர்த்து கொள்வது எல்லோருக்கும் நலமானது. அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.